Good evening, children. Fifth standard science தேர்ட் லெசன் ஏர் காற்று அப்படிங்கிற பாடம் தான் இன்னைக்கு பார்க்குறோம். அந்த பாடத்தில் நம்ம ஒரு சில டாபிக்ஸ் கவர் பண்ணியிருந்தோம் இல்லையா? ரிமைனிங் டாபிக்ஸ் வந்து நம்ம மெயினாக பார்க்கறது எப்படி பொல்யூட் ஆகுது, ஏர் வந்து எப்படி பொல்யூட் ஆகுது, அதனுடைய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிற டைட்டில். வந்து ஏர் பொல்யூஷனா எதனாலலாம் உருவாகுது அப்படிங்கிற கருத்து எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதனுடைய எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். அடுத்தது காற்று மாசுபாடு என்ன அப்படிங்கறது பார்த்தோம். அண்ட் தென் மாசுபாட்டிற்கான காரணங்கள் என்ன, இப்போ அதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்ன மாதிரியான ஒரு விளைவுகள் நமக்கு ஏர் பொல்யூட் ஆகிறதுனால நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம். அதான் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபாட்டினுடைய விளைவுகள் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். காற்று மாசுபடுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எதனால மாசுபாடு உண்டாகிறது அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ அதனோட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி உங்களுக்கு. யூஸ்வலா எப்பயுமே என்ன பண்றோம், இப்ப ஆக்சுவலா கான்வர்சேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா விஷயங்களையும் என்ன பண்றோம், டிஸ்கஸ் பண்றோம், பொலைட்டா டிஸ்கஸ் பண்றோம். அதர்வைஸ் கொஞ்சம் ஃப்ரீடமோட அந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமா நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய கான்வர்சேஷன் அப்படிங்கிறது இருக்கு, நம்மளுடைய பேச்சுகள். அப்ப யார் யார்கிட்ட எப்படியெல்லாம் நம்ம வந்துட்டு பேசணும், உதாரணத்திற்கு எந்த மாதிரி நம்ம பேசினா நமக்கு எப்பயுமே சக்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஒருத்தர்கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒண்ணு கேட்கறோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஒர்க் ஆகப்பட்டது என்ன ஆகணும், நமக்கு சக்சஸ் கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்கு சக்சஸ்னா அவங்க மனசும் நோகக்கூடாது, அதே போல நம்ம கேட்கிற வேலையும் நமக்கு நடக்கணும். அதனால அவங்களும் சரி நம்மளும் சரி சஃபர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுதான். எல்லாருக்குமே அது மாதிரியான டேலண்ட் இருக்கா? இல்ல. ஒரு சிலர் பேசினாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பா இருக்கும். எது எடுத்தாலும் டிஃப்ரெண்டா பேசுவாங்க. சரி, நீ மாறவே மாட்டியா, இப்படிதான் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ராணி இருந்தாங்க, ஒரு இளவரசி. அவங்க எப்பயுமே இதே மாதிரி தான் டிஃப்ரெண்டா எல்லார்ட்டையும் எப்படி பேசுறது, அப்பாட்ட எப்படி பேசணும், அமைச்சர்கிட்ட எப்படி பேசணும், அடுத்து ஒரு ஃப்ரெண்டுகிட்ட எப்படி பேசணும், ராஜாட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரி எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாம அவங்க ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு வே ஆஃப் மெத்தட்லயே எப்பயுமே அடுத்தவங்க கிட்ட கான்வர்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, தவறான விஷயம் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்ன பண்ணணும், அவங்களுக்கு தெரியாது விட்டுடு, தெரியாது விட்டுடு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன சொல்லக்கூடாது, அந்த ஒரு ரீசனே சொல்லக்கூடாது. ஒரு கட்டத்துல கண்டிப்பா அவங்கள மாத்திக்கிட்டே ஆகணும், அப்பதான் லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. இல்லைன்னா எல்லா இடத்துலயும் அவங்க நல்ல பேர் அப்படிங்கிறதே வாங்க முடியாது, அவங்களால லைஃப்ல சரியானபடி ரன் பண்ண முடியாது. ஓகே, ராஜாக்கு எப்பயுமே ஹெல்ப் பண்ணக்கூடியது யாரு? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், அமைச்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ மந்திரி, அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி இளவரசி அவங்களுடைய டாக்டர், ஒரு ராஜாவனுடைய பொண்ணே இந்த மாதிரி பேசலாமா அப்படிங்கிறதுனால, அமைச்சரே நீர் தான் எனக்கு வந்து எல்லா வகையிலையுமே என்னுடைய ரூலிங்க்கு ஹெல்ப் பண்றவங்க, ஸோ அதனால நீங்களே எங்களுக்கு இந்த என்னுடைய பர்சனல் இந்த ஒரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, என் பொண்ணை இந்த மாதிரி அவங்களுடைய கேரக்டர்ல இருந்து மாத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துடுறாரு. ராஜா எந்த பொறுப்பை கொடுத்தாலுமே அமைச்சர் செய்யணும் இல்லைங்களா? அதுதான் ஒரு லீடருங்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய யூனிட்ட என்ன சொன்னாலும், அது பர்சனலா இருந்தாலும் சரிதான், அபிஷியலா இருந்தாலும் செய்யணும், ஒபே பண்ணணும் இல்லையா? அடடா, நம்ம கிட்ட ராஜா இப்படி ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாரே அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகே நம்மளும் சரிங்க ராஜா நான் மாத்திடுறேன் அப்படின்னு ராஜாட்ட சொல்லிட்டு, ராஜா இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காரே எப்படி மாத்த போறேன், இவ்வளோ அவங்க வந்து நல்ல ஒரு க்ரோன் அப் சைல்டு, நல்லா வளர்ந்தவங்க தான். ஸோ இவ்வளோ பெரியவங்களை எப்படி நம்ம மாத்தி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு, அப்புறம்
அவரே ஒரு அமைச்சர் இல்லையா, மதிநுட்பம் மிகுந்தவர், நல்ல ஒரு அறிவாளி இல்லையா. அதனால அவர் என்ன பண்றாங்க, யோசிச்சு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டு ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துதான் அதை மாத்த முடியும். பேச்சுனால மாத்த முடியாது, பேசி செய்யறதுங்கிறது அது நடக்காதது. பை எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய செயல், அவங்களா பட்டு அனுபவம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ திருந்தணும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன பண்றாங்க, வேற ஒரு நாட்டுக்கு அனுப்புறாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பிட்டு, அந்த நாட்டுல நீங்க போயிட்டு வாங்க, அங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே அந்த ராணியும் அவங்க அப்பா சொல்ற பேச்சுக்கு ஒபே பண்ணினாங்க. அவங்க என்னதான் தவறா இருந்தாலும் நான் அப்படிதான் இருப்பேன்ப்பா, மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் அவங்க ரெஃப்யூஸ் பண்ணாம, ஓகே அப்பா சொல்றாரு சரி நம்மளும் மாறலாமே, நம்ம பேசுறது நமக்கு இந்த மாதிரி எந்த இடத்துலயும் சக்சஸ் கொடுக்கலன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளுடைய கேரக்டரை அப்படின்னு யோசிச்சு ஒபே பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க, சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க அவங்க அந்த அமைச்சர் சொல்லக்கூடிய இடத்துக்கு கிளம்பினாங்க. அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுவும் ஒரு பிளேஸ் தான், பட் நாட் அன் ஹியூமன். அங்க மனிதர்கள் ஆட்சி புரிவதில்லை, மிருகங்கள் இருக்கக்கூடியது. அந்த இடத்துல அந்த நாட்டுல என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா முழுவதுமாக வானரங்கள் ஆட்சி புரியக்கூடிய வானர பிரதேசம். சோ அங்க என்னது, ராஜாவும் சரி பிரஜையும் சரி எல்லாருமே எப்படி இருப்பாங்க, வானரங்கள். அந்த நாட்டுல மனிதர்கள் யாருக்குமே என்ன கிடையாது, இடம் கிடையாது. அவங்களுடைய ரூலிங் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அது. அந்த மாதிரியான பிளேஸுக்கு தான் அமைச்சர் அனுப்பி வைக்கிறாங்க. சோ எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கேரக்டரை மாத்தணும் அப்படிங்கிறது. அப்பதான் சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்னு சொல்லுவோம் இல்லையா. இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வேலை ஆகணும்னு சொன்னா கரெக்டா நம்ம பேசி ஒவ்வொரு காரியத்தையும் என்ன பண்ணணும், நம்ம அதை சேலஞ்சிங்கா எடுத்துக்கிட்டு சக்சஸ் கொண்டு வரணும் இல்லையா. சோ அந்த ராணிக்கு அது தெரியல, பட் அங்க போறாங்க. போயிட்டு அங்க போனதுமே உள்ள போனதும் எல்லா இடத்துலயும் என்ட்ரன்ஸ் செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க. சோ அதே மாதிரி செக்யூரிட்டி கார்டு இஸ் நாட் அலவுட் டு ஹியூமன். அவங்க யாரையும் மனிதர்களை அலோவ் பண்றது கிடையாது. சோ அவங்க உடனே என்ன பண்றாங்க, இம்மிடியட்டா ராஜாட்ட அழைச்சிட்டு போறாங்க. இங்க மனுஷங்களே வரக்கூடாதே, நீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட போய் கேக்குறாங்க இந்த இளவரசி. ஆனா அவங்க அவரும் கடுமையா விசாரணை பண்றாரு, ஏன் இங்க வந்தீங்க, இது உங்களுக்கு உண்டான இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இளவரசி உண்மையா என்ன சொல்றாங்க, நடந்த அனைத்தையுமே சொல்லிடுறாங்க. சொன்னதும் ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துலயுமே தவறு இல்லாம பொய் இல்லாம உண்மையா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு என்ன கிடைக்கும், அங்கிருந்து ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது கிடைக்கும், கரெக்டான ஆன்சர், நமக்கு அங்கிருந்து பாதுகாப்பும் கிடைக்கும். அது போல அந்த வானர ராஜா என்ன பண்றாரு, ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு, ஓகே வெரி குட் வந்துட்டீங்க சரி. எல்லாருமே என்ன பண்ணுவாங்க பொதுவாவே எல்லா விஷயத்திலயுமே ராஜானா என்ன பண்ணுவாங்க, பாடகர் அழகா பாடி அவங்களை எல்லாம் புகழ்ந்து பாடினாலே ராஜா நிறைய பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க இல்லைங்களா. அவர்களுடைய ரூலிங், அவர்களுடைய அரசாட்சியை பத்தி, அரசவை பத்தி, மக்களினுடைய நலன் பத்தி. அது போலவே அந்த வானரம், ஓகே நீங்க அங்க இருந்து எங்க என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வந்திருக்கீங்க, நீங்க இப்போ எங்களுடைய நாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ராணி ரொம்ப அழகா ஆனா சொல்றாங்க, அவங்களுமே பாசிட்டிவ் தான். அவங்க சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களுமே பாசிட்டிவா இருக்கு. உடனே எப்பயுமே பாசிட்டிவா சொன்னா அப்பாடி நம்ம அங்க இருந்து போயிடலாம், நெகட்டிவா சொன்னா கண்டிப்பா மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி தானே. தப்பான விஷயத்த சொன்னா கூட அது ராஜா சொன்னாலுமே, இல்ல ராஜா நீ அப்படி ராஜா இப்படி ராஜா அப்படின்னா சரின்னு எல்லாரும் ஓகே சொல்லுவாங்க. அது போல அவங்க ஆனா உண்மையாதான் அந்த ராணி என்ன சொல்றாங்க, ஓகே உங்களுடைய அரசாட்சி என்பது சரியான ஒரு வானர ராஜா, நீங்க கரெக்டா ரூல் பண்றீங்க, வானரங்களாகிய இங்க இருக்கக்கூடிய எல்லா வானர பிரஜைகளுமே ரொம்ப நல்லா அமைதியா ரூலிங் போயிட்டு இருக்கு. இது வானர நாடு மாதிரியே இல்ல, மனிதர்கள் நாட்டுல கூட இந்த மாதிரியான ஒரு தூய்மை, நமக்கு ஒழுக்கம் பண்பாடு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவருக்கு கோவம் இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பிகாஸ் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே யாரா இருந்தாலுமே நம்ம சாதாரணமா என்ன பண்ணுவோம்,
இப்பெல்லாம் பாருங்க, நம்ம வீட்டு பெட் அனிமல்ஸுக்கு எல்லாமே என்ன பண்றோம், அழகான பெயர். குழந்தைங்களுக்கு கூட அழகான பெயர்ல அதே போலயே ரொம்ப அழகான பெயர் தான் நாய், பூனை, ஆடு, மாடு எல்லாத்துக்கும் சொல்றோம். அவங்களையும் அப்படிதான் கூப்பிடணும்னு. அது போல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள அட்ரஸ் பண்ணின விதம் சரியாக அப்படி இல்லை. அதனால அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. பட் ஈச் அண்ட் எவ்ரி வீக் அவங்க என்ன பண்றாங்க, அந்த வனராஜா போய் அந்த ராணிகிட்ட கேக்குறாங்க, இளவரசிட்ட, ராஜா நான் சரியா தானே சொன்னேன், என்னைய அரெஸ்ட் பண்ணீங்க, நான் சரியா. ஷி காண்ட் ரியலைஸ் ஹர் மிஸ்டேக். அவங்களுடைய தவற அவங்க உணரவே இல்லை. சோ அமைச்சர் பார்த்துட்டு, நம்ம தப்பு செஞ்சுட்டோமோ, இளவரசிய தவறான இடத்துக்கு அனுப்பிச்சிட்டோமோ, பாவம் கஷ்டப்பட போறாங்களேன்னு வராங்க. ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கும் அதே மாதிரியான ஒரு என்கொயரி ராஜாட்ட வராங்க. ராஜா கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே அவர் கரெக்டா பதில் சொல்லிடுறாரு. உடனே ராஜா வந்து அவங்கள, ஓகே, ரொம்ப நல்ல விஷயம், நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன்னொன்னா, எங்க நாட்டு இளவரசி இங்க வந்திருக்காங்க, தயவுசெய்து அவங்கள விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு இருக்காங்க. அவங்க அவர் சொன்ன பதிலால அவருக்கு அடுத்த இன்னொரு என்னது ஆஃபரும் கிடைச்சு அவர் ரிலீஸ் ஆகி அவங்கள கூட்டின்னு வராங்க. உடனே இளவரசி, அமைச்சரே இந்த மாதிரி நான் கரெக்டா தான் பேசினேன், ஆனா ஏன் இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டாங்கன்னே தெரியலையே, நீங்க எப்படி உள்ள வந்தீங்கன்னு ரெண்டு பேருமே அவங்களுடைய ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்க. சரியானபடி எல்லாம் உண்மை ஆயிடுது. சோ ஆனா நீங்க சொன்ன விதம் தான் சரியில்லை இளவரசி. நான் என்ன சொன்னேன், ராஜா ராஜான்னு அட்ரஸ் பண்ணி, ராஜா நீங்க நல்லா நல்லா அரசாள்றீங்க, உங்க நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப நல்லா நாட்டை பாத்துக்கிறாங்க, எல்லாரும் கரெக்டானபடி இருக்கு அப்படின்னு சொன்னேன். நீங்க அவங்கள கரெக்டா ராஜான்னு சொல்லாம அவங்களுடைய இனத்தை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்க. அந்த மாதிரி சொன்னதுனாலதான், வானரம் சொன்னதுனால அவங்களுக்கு வந்துட்டு அதுல சரியானபடி அந்த அவங்க வருந்தத்தக்க கூடிய விஷயத்துல இருக்கு. இனிமேலாவது இந்த மாதிரி பேசாதீங்க, எதிராளிகிட்ட எப்படி பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டா பேசணும், நமக்கு சரியானபடி எல்லா விஷயங்களும் நடக்கணும். ஆனா எந்த இடத்துல, இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல நல்லன பேச வேண்டும் சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நல்லதாவே பேசுவோம். எல்லா இடங்கள்லயும் நல்லதா பேசணும். கரெக்டானபடி நமக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடியதா பேசினோம்னு சொன்னா நமக்கு எல்லா இடத்துலயுமே நல்ல பேர் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துறாங்க. இளவரசியும் ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுடைய கேரக்டரை சேஞ்ச் பண்றாங்க. ஸோ எந்த இடத்துல எப்படி நம்ம பேசணும், டீச்சர்கிட்ட எப்படி பேசணும், அதே மாதிரி ஹெச்எம்கிட்ட எப்படி பேசணும், வெளியில போனா எந்தெந்த இடத்துல எப்படி பேசணும், எல்லார்ட்டையும் நம்ம கரெக்டா ஒரு மரியாதையோட, மரியாதை நிமித்தம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மரியாதையோட பேசினா மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், நம்மளுடைய நடத்தை அப்படிங்கிறது சரியான இருக்கும். நம்மளுடைய ஒழுக்கம், நம்மளுடைய பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது நன்னடத்தை சான்றிதழ்னு சொல்லுவோம். என்னன்னாட்ட நீங்க எப்படி எல்லாம், இப்ப நீங்க 5th முடிச்சுட்டு ஹையர் கிளாஸ் போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த சான்றிதழ்ல, நீங்க எப்படி ஒபீடியண்டா நடந்துக்கிறீங்களோ அதை பத்தி தான் அதுல எழுதியிருப்பாங்க. சரியா? எப்பொழுதும் எல்லா இடத்துலயும் சரியான முறையில நம்ம பேசணும். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா, எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன் அப்படின்னு சொன்னா காற்று மாசுபாடு. மனிதன் உட்பட எல்லா உயிர்களையும் காற்று என்பது, காற்று மாசுபாடு அப்படிங்கிறது மோசமடைவது. காற்று நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், மனிதர், அடுத்தது விலங்குகள், தாவரங்கள் எல்லாருமே இந்த காற்று மாசுபாட்டினால பாதிக்கக்கூடிய ஒரு அஃபெக்ட் ஆகக்கூடிய பர்சன். 3 பேருமே உயிருள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணுவோம், இந்த காற்று மாசுபாட்டால இப்போ பெஞ்சு, சேரு, செவரு, காரு, வண்டி இதெல்லாம் கூட பாதிக்காது. ஆனா மனிதர், அதே போல மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் எல்லோருமே ஏர் பொல்யூஷனால அஃபெக்ட் ஆகும். சோ அதனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள், அதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக அந்த விஷயத்துல இருந்து நம்ம தவறு, இனிமே இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதற்காக தான் நமக்கு பாடமா எல்லா விஷயங்களையும் கொடுக்குறாங்க. டிசீசஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் நோய், வியாதிகள். ஏர் பொல்யூஷனால நிறைய நமக்கு ப்ராப்ளம் வரக்கூடியது என்னன்னு கேட்டா, சுவாச பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்னது, சுவாசம் இல்லைங்களா. சுவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, காற்று மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். சோ அது நமக்கு ரெஸ்பிரேட்டரி அண்ட் தென் ஹார்ட் ப்ராப்ளம் ஆல்சோ. ஏர் பொல்யூஷனால நமக்கு வரக்கூடிய டிசீஸ் என்னன்னா, ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அண்ட் தென் ஹார்ட் டிசீஸ். ரெண்டுமே நமக்கு சுவாச பிரச்சனையும் வரும். அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்டது நிறைய இந்த மாதிரி அன்வான்ட் கேசஸ் எல்லாம் நம்மளுடைய லங்ஸ்ல ஃபில் ஆச்சுன்னு சொன்னா
நம்ம வந்து அதனால ரொம்ப சஃபர் ஆகி நம்மளுடைய வாழ்நாளே அதுல என்ன ஆகும், குறையக்கூடிய ஒரு நிலைமை அப்படிங்கிறது உருவாகும். ஸோ ஏர் பொல்யூஷன்ங்கிறத என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், அதை குறைச்சுக்கணும், நம்ம உருவாக்கவே கூடாது. நம்ம ஈஸியா தும்மல் தான் வரும். தும்மல் அதே மாதிரி வந்துட்டே இருக்கிறது நமக்கு காஃப் வரும், கோல்டு வரும். ஹெவி கோல்டு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், நமக்கு ஆஸ்மா அப்படிங்கிறது வரும். ஸோ அதுதான் வெரி பிக் டிசீஸ் இந்த ரெஸ்பிரேட்டரி, நமக்கு சுவாச பிரச்சனையில நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது சின்ன குழந்தைங்களுக்கும் வரும், அதே போல பெரியவர்களுக்கும் வரும். அதனால இந்த பிரச்சனை வராம நம்ம ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணினா நமக்கு இந்த டிசீஸ் அஃபெக்ட் ஆகாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், நம்ம இது பண்றோம், ஆனா உலகமே எதனால பாதிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா குளோபல் வார்மிங். குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது பூமி வெப்பமயமாதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். உலகமே நமக்கு வெப்பமயமாதல் அப்படின்னு சொன்னா என்னது, காற்று மாசுபாடு காரணமாக நமக்கு என்ன அதிகமாக வருகிறது, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிற கேஸ் தான் நமக்கு வழியில இந்த அட்மாஸ்பியர்ல அதிகமாகுது. அந்த மாதிரி வாயு வளிமண்டலத்துல அதிகரிக்கும் பொழுது நமக்கு இந்த கேஸ் ஆகப்பட்டது அட்மாஸ்பியர்ல அதிகமாகும் பொழுது வெப்பநிலை அப்படிங்கிறது, டெம்பரேச்சர்ங்கிறது உலக நமக்கு இங்க இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் வெப்பநிலை வழியில் நமக்கு அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும், நமக்கு பூமியில 1/3 மட்டும்தான் நிலம் இருக்கு, மீதி எல்லாமே நீரால் நிரப்பப்பட்டிருக்கிறது. இது ஒரு என்ன சொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் இருக்கு. சோ இதுல வந்துட்டு அதிகமான பகுதி அப்படிங்கிறது எதனால நமக்கு வந்துட்டு இந்த பூமியாகப்பட்டது அதிக பகுதின்னு கேட்டா நீர் பகுதி தான். மலை இருக்கு இல்லைங்களா, நீங்க இமயமலை எல்லாம் பார்த்திருக்கலாம், நம்ம டிவில எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாம் பனிமலை, வெள்ளி பனிமலை மீதே உலாவுன்னு சொல்லி பாரதியார் பாடியிருக்காங்க இல்லையா. சோ அந்த மாதிரி நமக்கு மேல இருக்கிறது எல்லாம் பனிமலை தான். பனிமலை உருக உருக இப்ப கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி வெப்பநிலை உங்களுக்கு அதிகமாகும் பொழுது பனிமலையாகப்பட்டது உருகி கடலினுடைய நீர்மட்டம் என்பது அதிகமாகிறது. கடலினுடைய நீர்மட்டம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும் டீச்சர்னா, கடல் இப்ப நீர் கொந்தளிப்பு, நீரினுடைய அளவு அதிகமாக அதிகமாக நீர்ப்பரப்பாகப்பட்டது நிலப்பரப்பை சேர்த்து எடுத்துக்கும். அப்ப அதிகமா நமக்கு அந்த தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆக இன்னும் நமக்கு லேண்ட் ஏரியாங்கிறது குறைஞ்சிடும். நீரினுடைய மட்டம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆயிடும், லெவல் இன்க்ரீஸ் ஆயிடும். இப்போ இந்த மாதிரியான ப்ராப்ளம் எங்க நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா நமக்கு துருவ பிரதேசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போலார் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போலார் ரீஜியன்ல அந்த மாதிரி அதிகமாகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய விலங்கினங்கள் எல்லாமே நமக்கு அழியக்கூடியது. ஸோ காற்று மாசுபாட்டினால நமக்கு மனிதர்களாகிய நாமும் பாதிக்கப்படுவோம், அதே போல விலங்குகள் தாவரங்கள் எல்லோருமே பாதிப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மெயினா இந்த குளோபல் வார்மிங்னால நமக்கு வந்து என்ன ஆகும், நிலப்பரப்பு அப்படிங்கிறது உயர்ந்து அதே போல பனி நமக்கு வந்து கீழே இறங்கி வரும் பொழுது எந்த இடம் சொல்லுவோம், துருவ பிரதேசம். அங்க இருக்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு கரடிகள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அங்க இருக்கக்கூடிய அந்த கரடிகள் எல்லாமே என்ன ஆகும், அவர்களுடைய இனங்களாகப்பட்டது நமக்கு அழிஞ்சுகிட்டே வரும். சோ அதுதான் மெயினான ஒரு ப்ராப்ளம். ஸோ போலார் ரீஜியன்ல யார் அதிகமாக இருப்பாங்க, எந்த விலங்குகள் அப்படின்னு கேட்டா இந்த ஒரு வகையான கரடி இனம். ஸோ அவங்க எல்லாருமே, அங்க கரடி இனம் மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசமும் சரி விலங்குகளும் நமக்கு அங்க பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு ரீசன். ஸோ உலக வெப்பமயமாதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த ஒரு ப்ராப்ளம் எதனால உருவாகுதுன்னு கேட்டா இந்த காற்று மாசுபாட்டினால, ஏர் பொல்யூஷனால தான் நமக்கு இந்த பூமி வெப்பமயமாதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. எதனால, கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர், வெப்பம் என்பது அதிகமாகும். வெப்பம் அதிகமாகும் பொழுது பனிக்கட்டி, பனி மலையிலிருந்து என்ன ஆகும், பனி பாறையெல்லாம் உருகி உருகி கடல்ல இருக்கக்கூடிய நீர்மட்டம் உயரும். அப்ப அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாமே, கடல் வாழ் இனங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆசிட் ரெயின். ஸோ ஆசிட் ரெயின் அப்படின்னு என்னது, அமில மழை. மழையில தண்ணி வரும், ஆலங்கட்டி மழைன்னு கேட்டா நமக்கு என்ன, தண்ணியில கட்டி கட்டியா வரும்னு கேட்டிருக்கோம். ஆனா ஆசிட் ரெயின்னா என்னப்பா,
ஆசிட். இப்போ நமக்கு என்னென்ன வாயுக்கள், நமக்கு வாயு கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கேஸ். அது அதிகமாக அதிகமாக டெம்பரேச்சர் அதிகமாகும் அப்படிங்கறது பார்த்தோம் இல்லைங்களா? அது போல நாம் புதை வடிவ பொருள், புதை வடிவ பொருள் தான் என்னது, நம்ம யூஸ்ஃபுல், நம்ம எல்லாத்தையும் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் யூஸ்வலாக? பெட்ரோல், டீசல் இதெல்லாம் யூஸ் பண்றோம். பெட்ரோல், டீசல் அப்படிங்கறதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுப்பா? பெட்ரோல், டீசல், கேஸ், கெரோசின் இது எல்லாமே பூமிக்கடியில இருக்கக்கூடிய புதை வடிவ பொருள், ஃபாசில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இதுல இருந்து தான் இந்த பொருள் எல்லாமே நம்ம பிரிச்சு எடுக்கிறோம். சோ இதையெல்லாம் எதற்காக யூஸ் பண்றோம்? டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்றோம், போக்குவரத்திற்காக நாம் பயன்படுத்துகிறோம். அப்ப போக்குவரத்துல என்ன வருது? ஸ்மோக் வருது, கேஸ் வருது. சோ இந்த வாயுக்கள், அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? புதைவடிவ எரிபொருளை எரிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் ஆக்சைடு, என்னது நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் தென் சல்பர் ஆக்சைடு. நம்ம பெட்ரோல், டீசல் எரிய விடுறோம், எரிய விட்டு நம்ம என்ன பண்றோம்? அதுல இருந்து புகை வருது. அது எப்பேற்பட்ட வண்டியா இருந்தாலும் ஒரு சில நேரத்துல புகைங்கிறது வரும் இல்லைங்களா? சோ அந்த புகையில் என்ன கலந்திருக்கு? நைட்ரஜன் ஆக்சைடு அண்ட் தென் சல்பர் ஆக்சைடு என்ன ஆகும்? நமக்கு இந்த அட்மாஸ்பியர்ல மிக்ஸ் ஆகும். அப்படி மிக்ஸ் ஆகும் பொழுது மேல இருந்து என்ன வருது? நமக்கு ரெயின் அப்படிங்கிறது வருது இல்லையா? மழை நீர் அப்படின்னு நமக்கு மேல இருந்து வருகிறது. வாட்டர் சைக்கிள் பார்த்தோம் இல்லைங்களா? மழை எவ்வாறு உருவாகிறதுன்னு சொல்லி. அப்ப அந்த மழை நீர்ல இந்த வாயுக்கள் எல்லாமே கலக்குது. அப்படி கலக்கும் பொழுது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய எல்லா வகையான வாயுக்களுமே நீர்ல கலக்கும். இது ரெண்டும் மிகவும் மோசமான வாயுக்கள். இது ரெண்டும் கெமிக்கல்ஸ், நமக்கு அன்வான்ட் கெமிக்கல். சோ இதுல நமக்கு தேவைப்படாத ஒரு வேதிப்பொருளாகப்பட்டது மழை நீர்ல கலக்கும் பொழுது நீராக இருக்கக்கூடியது, சாதாரண நீர் அப்படிங்கிறது நமக்கு என்னவா மாறுது? அமில நீராக மாறுகிறது. சோ இந்த தண்ணியும் இதோட ரியாக்ட் பண்ணி அது அமிலமா மாறுது. அந்த அமிலம் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அமில மழை. அப்ப ஏன் ஏரியால அமில மழை, அமில மழை அப்படின்னு சொல்லக்கூடியது யாரும் தனியா உருவாக்கல, நம்முடைய செயல்பாட்டினால நாம் டிரான்ஸ்போர்ட், நம்ம பயன்படுத்துகிற இந்த வாகனங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய புகையும், அதே போல ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து வரக்கூடிய புகைகள், இது எல்லாமே என்ன இருக்கும்? கெமிக்கல்ஸ், வேதிப்பொருட்கள் அந்த வாயுக்கள்ல அதிகமா கலந்திருக்கும். அந்த வேதிப்பொருளாகப்பட்டது இந்த மழை நீர்ல கலக்கும் பொழுது அது என்னவா மாறுது? நமக்கு அமில மழையாக நமக்கு மாறுகிறது. இந்த அமில மழைங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். இருக்கிறதுலயே தூய்மையான தண்ணி எது அப்படின்னு கேட்டா மழை நீர் மட்டும்தான். மழை நீரை விட ஒரு தூய்மையான தண்ணி நீங்க என்ன ஃபில்டர் வாட்டர் வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணி என்னதான் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இருப்பதிலேயே தூய்மையான நீர் அப்படிங்கிறது மழை நீர் தான். மேகங்களிலிருந்து நமக்கு வரக்கூடிய நீர் தான் நமக்கு என்னது? பியோர் வாட்டர், தூய்மையான ஒரு நீர். ஆனால் அந்த தூய்மையான நீரை நம்ம என்ன பண்றோம்? அமில நீராக மாற்றுகிறோம். அப்ப மழை நீர்ங்கிறது தூய்மையான நீர், ஆனா அந்த இது என்னவா மாறுது? அமிலமாக மாற்றப்படுகிறது. எதனால? நமக்கு நம்முடைய செயல்பாட்டினால. வாகன புகை மற்றும் அடுத்தது எதுல இருந்து வரக்கூடியது? நம்முடைய தொழிற்சாலை புகைகள். சோ இதுல இருந்து வரக்கூடிய புகையில நமக்கு தேவையில்லாத வாயுக்கள் கலந்திருக்கு. அந்த வாயுக்கள் எல்லாமே மழை நீரோட சேர்ந்து நமக்கு என்னவா வருது? அமில மழையாக வருது. இப்போ ஒரு மேகத்துல இருந்து மழை வருது, தூய்மையான நீரா இருக்கு. வாகனத்துல இருந்து நமக்கு என்ன ஆகுது? வாகனம், அதே போல தொழிற்சாலை, இதுல இருந்து வரக்கூடிய புகையாகப்பட்டது இந்த மழை நீரோட சேரும் பொழுது அந்த நீர் என்ன ஆகுது? அமிலமாக மாறி அமில மழையா வருது. சோ இதுவும் நமக்கு என்னது காற்று? நம்முடைய மாசுபாடு. அந்த காத்துல இது என்னது? புகைங்கிறது காத்து. அப்ப இதை நம்ம என்ன பண்றோம்? பொல்யூட் பண்றோம். அப்ப என்ன பண்ணணும்? கண்டிப்பாக நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, அடுத்த விஷயம் நமக்கு ஓசோன்ல ஹோல்ஸ். நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல, நமக்கு ஒவ்வொரு மண்டலங்கள், படைமண்டலம், வெளிமண்டலம், அதே மாதிரி இடைமண்டலம்னு. சோ நெக்ஸ்ட் நமக்கு வரக்கூடியது என்னது? ஓசோன் லேயர் பாதிக்கப்படுது. சோ ஓசோன் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னு நம்ம பார்த்தோம்? எந்த மண்டலத்துல நம்ம இருக்குன்னு பார்த்தோம்?
ஃபுல்லுமே ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா. சோ இரண்டாம் அடுக்கான படைமண்டலத்தில் தான் நமக்கு ஓசோன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அப்ப அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஓசோன் லேயர் ஆகப்பட்டது ஓட்டை வீழ்கிறது. நாம் பயன்படுத்தக்கூடிய சாதாரண ஒரு மழை குடை ரொம்ப நாள் பயன்படுத்தினோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அது அழகா சின்ன ஹோல்ஸ் வரும் இல்லையா. அப்ப அது வழியா நமக்கு என்ன ஆகுது, மழையோ வெயிலோ எதுக்காக பயன்படுத்துறோமோ அந்த பயன்பாடே அதுல சரியானபடி நமக்கு வராது. கொடையில ஹோல்ஸ் விழுந்தா மழை தண்ணியும் உள்ள வரும், அதே போல ரேடியேஷன் வெப்பமும் உள்ள வரும். அது போல இந்த ஓசோன் லேயர்ல என்ன ஆகுது, நமக்கு ஓட்டை அப்படிங்கிறது விழுகிறது. ஓட்டை அப்படின்னு சொன்னா என்னது, ஹோல்ஸ். ஹோல் அப்படிங்கிறது எதனால, டிப்ளீஷன் ஆஃப் ஓசோன். டிப்ளீஷன் அப்படிங்கிறது நமக்கு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணக்கூடியது ஓட்டை இல்லையா. சோ இந்த சின்ன சின்ன துளைகளாகப்பட்டது எதனால வருகிறது அப்படின்னு கேட்டா, அந்த நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல இரண்டாம் அடுக்குல வந்துட்டு ஓசோன் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் புற ஊதா கதிர்கள்ல இருந்து மனிதர்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த ஓசோன் லேயரே இருக்கு. ஆனா இதையே நம்ம ஓட்ட போடுறோம். நம்ம கொடைய வந்துட்டு எதுக்காக பயன்படுத்துறோம், வெயில் நமக்கு வந்து மேல படக்கூடாது, மழை உள்ள வரக்கூடாது, நம்ம மழையில நனையக்கூடாதுன்னு. அதுலயே ஓட்டை இருந்ததுன்னு சொன்னா அது பயன்பாடே வேஸ்ட். அது போல நம்ம நம்ம இப்ப சொல்லக்கூடிய அதே காரணங்கள் தான் தொழிற்சாலை புகை மற்றும் வாகன புகையிலிருந்து வரக்கூடிய இந்த தேவையில்லாத ஒரு அன்வான்ட் கேஸ் குளோரோ புளூரோ கார்பன் அப்படிங்கிறது என்ன ஆகுது, நமக்கு அந்த வளிமண்டலத்துக்கு மேல போகுது. அந்த தேவையில்லாத வேதிப்பொருள் இந்த ஓசோனை நமக்கு என்ன ஆகுது, பாதிப்படைய செய்கிறது. ஓகே. சோ எந்தெந்த இடத்துல என்ன நமக்கு வந்து ஆசிட் ரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நம்ம கேட்டா என்ன புகை நம்ம வரும், நைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆக்சைடுன்னு சொன்னோம். இதுல நம்ம என்ன பார்க்கிறோம், குளோரோ அண்ட் தென் புளூரோ கார்பன். சோ இந்த குளோரோ புளூரோ கார்பன் அப்படிங்கிறது தான் நமக்கு மேல போய் என்ன ஆகுது, இந்த ஓசோனை நமக்கு ஓட்ட போட வைக்குது. குளோரோ புளூரோ கார்பன் ஆகப்பட்டது நம் பயன்பாட்டினால நாம பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு தேவையில்லாத அன்வான்ட் நமக்கு அதை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா குறைக்கணும். அத இல்ல மேல நமக்கு யூவி ரேஸ் மேல படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்மள பாதுகாக்கிறதுக்காக. ஆனா இந்த குளோரோஃபுளூரோ கார்பன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளாகப்பட்டது வளிமண்டலத்துல கலந்து மேல போய் அந்த ஓசோனை நமக்கு ஹோல்ஸ் கிரியேட் பண்ணுது. அது வழியாக நமக்கு என்ன வருது, இந்த யூவி ரேஸ் அப்படின்னு வருது. இந்த யூவி ரேஸ் நம்மள என்ன பண்ணுது, நம்மளுடைய ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணுது. நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஸ்கின்னை நேரடியாக அந்த கதிர்கள் நம்ம மேல படும் பொழுது நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, அதே போல கண் சம்பந்தப்பட்டது, நமக்கு இது மாதிரி ஐ ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ நம்ம தான் என்ன பண்றோம், இந்த அட்மாஸ்பியரையே நம்ம தான் பொல்யூட் பண்றோம். சோ நம்முடைய எதனால பொல்யூஷன் வருது, அதுல எப்படியெல்லாம் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்றோம், இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். சோ கண்டிப்பா என்ன பண்ணணும், இத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு சிமுலேஷன். ஆக்சுவலா நம்ம இப்போ வந்து ரெவல்யூஷன் அண்ட் தென் ரொட்டேஷன் அப்படின்லாம் பாக்குறோம் இல்லைங்களா. உங்களுக்கு தெரியும்ல ரொட்டேஷன்னா என்ன, ரெவல்யூஷன்னா என்ன. இதுல ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன சொல்லுது, சூரியனை பார்த்து சூரியன் ஆகப்பட்டது என்ன பண்ணுது, அந்த பூமி ஆகப்பட்டது சூரியனை ஃபுல்லா சுத்தி வருது இல்லையா. அடுத்தது அந்த இடத்துல பூமி இந்த இடத்துல சுழல்கிறது. ஒண்ணு ரெவல்யூஷன், இன்னொன்னு ரொட்டேஷன். தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியையும் சுற்றி வருகிறது. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர் என்னது, நமக்கு அது தன்னைத்தானே சுத்திக்கிறது ஃபுல்லுமே. அந்த தன்னைத்தானே இது வந்து தன்னைத்தானே சுத்திக்கிறது, தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூமியும் சுற்றி வருகிறது இல்லைங்களா. சோ இததான் நம்ம என்ன சொல்றோம், ரொட்டேஷன் அண்ட் தென் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். சோ இதுல which one is rotation, which one is revolution? Yes, this is rotation, this is revolution. just நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப நம்ம பாக்குறதே இந்த வளிமண்டலத்தை சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் தான் இல்லையா. அதற்காக தான் நம்ம இந்த ஒரு இதுக்கு சிமுலேஷன் பாக்குறோம். சோ என்னது ரெவல்யூஷன் அப்படிங்கிறது the movement of the earth around the sun in a fixed path and orbit. ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில் என்ன ஆகுது, பூமியாகப்பட்டது சுழல்கிறது. ரொட்டேஷன் is the movement of the earth on its axis.
ஆக்சஸ் இருக்கிற இடத்துலயே என்ன ஆகுது, சுற்றக்கூடிய ஒரு விஷயம் தான் ரொட்டேஷன் அப்படிங்கிறது. ஓகே, சோ இதை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனா இதுல பாருங்க, நம்மளால அழகா பார்க்க முடியுது இல்ல, எவ்வாறு பூமி நமக்கு இந்த சூரியனை சுற்றி வருகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ நெக்ஸ்ட் ஒண்ணுல இப்ப நம்ம இந்த இடத்துல குளோப் அப்படின்னு நீங்க பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? நீங்க இந்த இடத்துல உங்க ஸ்கூல்ல உங்களுடைய ஜாகிரபி டீச்சர் ஆகப்பட்டவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த குளோப் அப்படிங்கறத காமிச்சிருப்பாங்கல்ல. சோ அதுல என்னென்ன இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஈக்வேட்டார், tropical of Capricorn, northern hemisphere, tropic of Cancer, southern hemisphere. இது எல்லாம் இங்க இருக்கக்கூடியது. இது வந்து என்னது, நம்மளுடைய பூமி உருண்டை. இதுலதான் ஃபுல்லா எல்லா நாடுகள், எல்லா கான்டினென்ட்ஸ், கண்ட்ரீஸ் எல்லாம் இதுலதான் ஒவ்வொன்றா இருக்கு. ஒவ்வொரு கண்ட்ரீஸ் பேர்லாம் இருக்கு பாருங்க. இது ஏசியா, சவுத் அமெரிக்கா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயுமே நார்த் அமெரிக்கா அப்படின்னு எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்கு. இது ஈரோப். சோ இதுல நம்ம இந்த இதை எங்கன்னு கரெக்டா மேட்ச் பண்ணலாம். சோ இதுதான் ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. திஸ் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், திஸ் இஸ் ட்ராபிக் ஆஃப் Capricorn, northern hemisphere, and then another one is southern hemisphere. ஸோ இதுதான் இந்த இடத்துல ஒவ்வொன்றுமே இதான் நார்த் சவுத் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதை கரெக்டான்னு பார்க்கலாம். எஸ், இந்த இதுதான் சென்டர் பார்ட்ல இருக்கிறது தான் ஈக்வேட்டர், நம்ம சொல்லக்கூடிய பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் தென் சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறது. இதான் நம்ம பூமி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகள். ஓகே, ஸோ இதுதான் என்னது, நம்ம சூரியன், அதுல என்ன இருக்கு, பூமி ஆகப்பட்டது இந்த இடத்துல சுழன்று வருது. எந்தெந்த பொசிஷன்ல என்ன சீசன் வரும், 4 சீசன், சம்மர், வின்டர், ஸ்ப்ரிங், ஆட்டம். அட் திஸ் பொசிஷன் ஆஃப் த எர்த் சதர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன்ல என்ன வரும் நமக்கு, இப்போ இந்த இடத்துல இப்படி இருந்ததுன்னு சொன்னா சம்மர் சீசன் அப்படிங்கிறது தான் வரும். அட் திஸ் பொசிஷன் டைரக்ட் ரேஸ் இந்த இடத்துல எங்க வருது, ஈக்குவேட்டர்ல படுதா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல படுதானா, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், இதுலதான் நமக்கு அந்த சூரியன் வரும். த பொசிஷன் ஆஃப் எர்த், இந்த இடத்துல இந்த எர்த் இது இருக்கக்கூடிய இந்த பொசிஷன் என்னது, சம்மர் சொலிசெட்டா அல்லது வின்டரான்னு கேட்டா இந்த சீசன் வின்டர் சாலிஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் இந்த சீசன்ல வரும். அட் திஸ் பொசிஷன் ஆஃப் த எர்த் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடியது சம்மரா வின்டரான்னு கேட்டா இது நமக்கு வின்டர் சீசன். ஓகே, ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சிமுலேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தா இப்போ அந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அதுல இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இருங்க. சோ ஆசிட் ரெயின் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அமிலமழை அப்படின்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம் இல்லைங்களா? சோ அமிலமழை எவ்வாறு நமக்கு உருவாகிறது அப்படிங்கிற கான்செப்ட் தான் நம்ம இந்த டேப்லெட்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இதுதான் பாருங்க, எப்படி இப்படியே நமக்கு ஒவ்வொன்றும் உருவாகுது அப்படிங்கிறது தான் நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். சோ அமிலமழை எவ்வாறு உருவாகிறது நம்ம பார்த்தோம். நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவையில்லாத வாகன புகை இல்லையா? சோ அதுதான் மெயினான ஒரு ரீசன். சோ எங்க இருந்து யார் யார் எதுல நம்ம அஃபெக்ட் ஆறோம் அப்படின்னு கேட்டா, இந்த மழை நீர் என்னென்னலாம் இருக்கு நமக்கு, கடல் அப்படிங்கிறது நீர்மட்டம்ங்கிறது இருக்கு, மலைப்பகுதி அப்படிங்கிறது இருக்கு, மேகம் இருக்கு, சூரியன் இருக்கு, அதே போல தொழிற்சாலைகளும் இருக்கு. சோ இந்த ஒரு தவறா யார் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு செயல்னாலையும் நமக்கு என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, சோ ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது எப்படி, வாட்டர் சீஸ் இன் ரேஸ். ஓகே, சோ இந்த ஒரு இந்த பாயிண்ட் தான் இங்க வரும் இல்லைங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் அண்ட் சீஸ், ரிவர் அண்ட் தென் லேக் வார்ம் பை த சன் அண்ட் தென் எவாப்ரேட். சோ இங்க கடல் நீராகப்பட்டது நமக்கு என்ன ஆகுது, முழுவதுமாக
ஆவியாகி சன் ஹீட்டால வெளியில போறது இல்லைங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இது என்னது, burn fossil fuel and other industrial activities, நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் தென் சல்பர் டை ஆக்சைடு, இந்த வாயுக்களாகப்பட்டது நமக்கு வளிமண்டலத்துல இதுல இருந்து வரக்கூடிய புகையினால நமக்கு கலக்குது. ஓகே, சோ அந்த கேசஸ் நமக்கு என்ன ஆகுது, வாட்டர் வேப்பரோட சேர்ந்து என்னவா மாறுது, நமக்கு ஆசிடா மாறும் இல்லைங்களா. சோ ஆசிடாக மாறக்கூடியது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம் இல்லையா. சோ த gases combined with water vapor in air and form to nitric acid and sulfuric acid இல்லையா. சோ இந்தது என்னது, நமக்கு எவ்வாறு அமில புகை அப்படிங்கிறது நமக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு உருவாகி அந்த இடத்துல எவ்வாறு கலக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். சோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், wind blows, காற்று மேகமாகி நமக்கு என்னவா மாறுது, நமக்கு முழுவதுமாக மாறுது. இந்த தான் wind blow the water vapor and move it around, நமக்கு காற்று எதோட கலக்குது, நமக்கு வெளியில வரக்கூடிய ஒவ்வொரு புகையோடையுமே நமக்கு கலக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் வேப்பர் கூல்ஸ் அண்ட் கண்டென்ஸ் இன்டு கிளவுட்ஸ், அதுவா மாறி நமக்கு என்னவா மாறுது, ஆசிட் ரெயினாக நமக்கு வரக்கூடியது. சோ புகையோட கலந்து ஒவ்வொரு இடத்துலயும் மீண்டும் அந்த அமில மழையாகப்பட்டது எங்க வருது, நமக்கு இங்க நீர்நிலைகளுக்கு வருது. முதல்ல நல்ல நீராகப்பட்டது மேல ஆவியாக போகுது. சோ இன்னும் நமக்கு தேவையில்லாத இந்த புகையாகப்பட்டது மேல எழும்பி செல்லும் பொழுது இந்த புகையும் இந்த அட்மாஸ்பியரும் ஒன்னாகும். இந்த நமக்கு வந்து மேகங்கள் உருவாயிருக்கு இல்லையா, அந்த மேகமாகப்பட்டது மீண்டும் இந்த புகையோட சேர்ந்து நமக்கு ரெண்டும் இணைந்து நமக்கு அமில மழையாக வரும். மீண்டும் அமில மழை என்பது இந்த நீர்நிலைகள்ல நமக்கு என்ன ஆகுது, கலக்குது இல்லையா. இதுதான் நம்ம இப்ப பார்த்த இந்த அமில மழை அப்படிங்கிற ஆசிட் ரெயின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்தோம் இதுல. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஒரு கான்செப்ட் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுதான் பாருங்க, நீர்நிலை மேல இருந்து வரக்கூடிய புகை கம்பைன்ட் ஆகி நமக்கு மேல போகும். அடுத்தது இந்த இடத்துல வாட்டர் வேப்பர்கள் சுத்தி இருக்கிறது, வாட்டர் வேப்பர் என்ன ஆகுது, அமில மழையா வரும். மீண்டும் அமில மழை என்பது இந்த இடத்துல சேருது. ஓகே, சோ இன்னைக்கு பார்த்த இந்த கான்செப்ட் சாப்டர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. ஆர் அதர்வைஸ் நீங்க வீட்ல போய் படிச்சுட்டு வந்துட்டு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.